Hey guys, welcome to Ramlaksh Vlog. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை பார்க்க போறீங்க. பேபியும் பையன் விளையாடின்னு இருக்குது. எப்பா ரெண்டும் சண்டை போட்டுன்னு இருக்குங்க. எப்பா பார்த்தாலும் இப்போ தான் ஒன்றா அவுத்து விட்டுருக்கோம். ஜாலியாக விளையாடுனுக்குதுங்க. இது எங்கே போய் முடியும்னு தெரில. இப்போ கூடங்க இன்னைக்கு காலைல கூட கட்டி போட்டு வச்சுருந்தோம். இன்னைக்கு காலைல கூட வந்து ரெண்டும் மாற்றி மாற்றி கத்தின்னு முழிச்சிருந்துச்சிங்க. இப்போ ஏதோ கத்துறதுன்னு அவுத்து விட்டுக்கிறாங்க. எப்படி விளையாண்டுக்குதுங்க பாருங்கள். ஆனால் இப்போ கூட பயமாக தான் இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஐயோ அடடா ஏய் 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 ஒரு பக்கம் பயமா இருக்கு. எப்போ மறுபடியும் முட்டை போதுங்க தெரியலையே. ஆனாங்க சண்டை போச்சுன்னு வச்சிங்களேன், ஐயோ எப்பா ரத்த காயம் ரணகாயமாக அது நிற்குங்க. ஒரு டைம் பேபி கடிச்சு பைரவி வாயான்லாம் ஓட்ட போட்டு பைரவினால் ஏந்து கூட நிற்க முடியல. அப்பா அப்படியே 10 படிக்க ஆயிடுச்சுங்க பைரவி. ஒரு வாரத்துக்கு அதனால் சாப்பிட முடியல, எழுந்து நிற்க முடியல. நாங்கள் தான் என்ன பண்ணுவோம், பாலில் பிஸ்கெட்டை ஊற வச்சு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருப்போம். ஒரு டைம் பைரவிக்கு அப்படி ஆச்சா. அதுக்கப்புறம் பைரவி கடிச்சு பேபிக்கு என்னாச்சு, காது கீஞ்சிச்சு. காதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டா பைரவி. அது என்னாச்சு, பேபிக்கு ஃபுல்லாக ரத்தம். காதில் மட்டும் அங்கே நாய்க்கு காதுலேயும் சரி கால் நகத்துலேயும் சரி ரத்தம் வந்துச்சின்னு வச்சிங்களேன், நிற்கவே நிற்காது. அதனால தான் சொல்லுவாங்க நகம் வெட்டும் போது பார்த்து வெட்ட சொல்லி. ஏன்னா அங்கே நரம்பு நிறைய இருக்கும். ஒன்ஸு பிளட்டு வர ஆரம்பித்தா நிற்கவே நிற்காது. பேபிக்கு என்னாச்சு, அப்படி தான் பைரவி வந்து கடிச்சிட்டா. நல்லா ரத்தம் ஒழுவிட்டே இருக்கு. அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஒழுவின்னு இருக்குது. நைட்டு ஒரு 10:30 மணிக்கு நடந்த சம்பவம் இது. நாங்கள் என்ன பண்ணோம், பஞ்சு வச்சு அந்த காதை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா பிளட் வந்து கிளாட் ஆகுது. ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு காதை உதறிடலாம். உதறும் போது திரும்பி பிளட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுது. ஐயோ ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்டே இருக்குங்க. அதுக்கிட்டே ஃபுல்லாக போராடினோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்படியே பேபி பத்துன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டா. நாங்கள் காதை அழுத்தி பிடிச்சினே இருந்தோம். அதுக்கப்புறம் பிளட்டு நிற்க ஆரம்பிச்சிச்சு. இல்லைன்னா வேறு வழியே இருந்திருக்காது. காலையில் ஃபுல்லாக ஒழுவினே இருந்திருக்கும் ரத்தம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 இப்படி ஒன்றா விளையாடிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நான் ஃபுட்டு வைக்கும் போது மட்டும் கட்டாயம் ஒன்றாவே வைக்க மாட்டேங்க. ஏதாவது ஒன்று கட்டி போட்டுட்டு ஒன்று ரூமில் விட்டுருவேன். அப்படி தான் ஃபுட்டே வைப்பேன். ஏன்னா ஒன்றா வைக்க போயிட்டு திரும்பி ஏதாவது கிளாஷ் ஆச்சுன்னு வச்சுக்கேன், சும்மா லைட்டாங்க 2 கடி 3 கடி விட்டுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. சரி சண்டை போடலாம் போய் தொலைட்டோன்னு விட்டுடலாம். இதுங்க சண்டை போச்சுன்னா எப்பா ரணகலமாயிடுங்க. வீட்டில் எல்லோரும் வந்து வெளியே எட்டி பார்ப்பாங்க. ஐயோ புடின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ரத்த காயம் ரணகாயமாக வந்து நிற்குங்க. சரி இப்போ நம்ம வாட்சுன்னு சொல்லுவோம். அந்த வாட்ச் கமெண்ட் சொல்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா. எவ்வளோ விளையாடும் போது எவ்வளோ ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுங்க ரெண்டுத்தையும். சரி ஓகேவா, இப்போ நம்ம வாட்ச் கமெண்ட் சொல்லுவோம். பேபி பைரவி வாட்ச் 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 வாவ். பேபி பைரவி மேலே ஓட்டா வாட்ச். பேபி இந்த பக்கம் போகிறான் கேட்டாண்ட. ஐயோ இவ்வளோ மாடிக்கு ஓடிட்டாலே. வா வா குண்டே. நீங்கள் பாருங்கள் பைரவி நிற்கிற போஸு. எப்போவுமே இது இப்படி தாங்க நிற்கும். மாடி மேலே தான் நின்று லுக் விட்டுன்னு இருப்பாங்க. ஏ பைரவி ஓகே பாய் பாய்.